ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணல. வணக்கம். ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மறு உத்தரவு வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது நீதிபதி கூறியுள்ளார். குற்றஞ்சாட்டப்பட்ட நபரின் பேச்சை கேட்டு இவ்வாறு வழக்கு பதிவு செய்தால் வருங்காலங்களில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் எந்த விசாரணை அதிகாரி மீது வேண்டுமானால் புகார் கொடுத்து இவ்வாறு வழக்கு பதிவு செய்யலாமா? இது ஒட்டுமொத்த நீதிமன்ற அமைப்பையே சீர்வைக்காத நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறு இருந்தால் அதிகாரிகள் எவ்வாறு நேர்மையாக சுதந்திரமாக பணியாற்றி முன்வருவர் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். முறையாக பணியாற்றும் அலுவலை பாதுகாக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் தலைவராக பொறுப்பேற்பு முன்பு சிலை கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, பொறுப்பேற்ற பின்பு எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றம் பொன் மாணிக்கவேல் பழிவாங்கும் நோக்கில் எனக்கு எதிராக பொய் வழக்கு பதித்துள்ளார். எனவே பலவர் சிலை கடத்தல் வழக்கு முக்கிய குற்றவாளிகளை தப்பிக்க வைப்ப அவரும் கூட்டு சேர்ந்து கொண்டவர் மட்டுமில்லாமல் அதற்கு இடிஞ்சாக பழிவாங்கும் நோக்கில் எனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார் என கூறியிருந்தார். எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரினார். இந்த விசாரித்த நீதிபதி ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான புகார் மீது சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதையடுத்து சிபிஐ முதல்கட்ட விசாரணை நடத்தி அதன் அடிப்படை வழக்கு பதிவு செய்தது. 24ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரை மாவட்ட குழுநீதி நாடாளுமன்றத்தில் முதற்கட்ட விசாரணை அறிக்கை நகலை வழங்க கோரி மனு செய்தேன். இதை வழங்கவில்லை. என இது வழங்க வேண்டும். ஆகவே தந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டாம் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இந்த நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது போதிய விவரங்கள் இன்றி எஃப்ஐஆர் மேலோட்டம் பதியப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட நபரின் பேச்சை கேட்டு இவ்வாறு வழக்கு செய்தால் வருங்காலம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எப்படி பணிபுரிவார்கள் என கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து இது சம்பந்தமாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன்.